இப்போ நம்ம பான் எப்படி அட்டாக் பண்ணுதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதாவது பானோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி கிளியராக அது மூவ் பண்ணுங்கிறத கிளியராக கற்றுக்கிட்டோம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் வந்து பான் எப்படி அட்டாக் பண்ணும். அதாவது ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணக்கூடியது வி ஷேப்பில், அதாவது பிஷப் எப்படி டயகனலில் போகுமோ அது மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கொயர் மட்டும் பிஷப் மாதிரி வி ஷேப்பில் நம்மளால் அட்டாக் பண்ண முடியும். இப்போ இந்த பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பான் இருக்கிறது F2 ஸ்கொயர். இந்த F2ங்கிற ஸ்கொயர்லேருந்து பானோட மூவிங் ஸ்கொயர் எதுனா F3 அண்டு F4. இப்போ இந்த பானோட அட்டாக்கிங் ஸ்கொயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா E3 அண்டு G3. இந்த ரெண்டு ஸ்கொயர்லேயும் வந்து எனிமியோட பீசஸ் எது வந்தாலும் இந்த பானால் அட்டாக் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு பான் வச்சுருக்கேன் G3யில். இப்போ ஒயிட் பான் எப்படி இதை அட்டாக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், F இன்ட்டு G3. இதை வந்து நம்ம எழுதுறதுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. எழுதும்போது நம்ம ப்ராப்பராக எப்படி எழுதுறதுன்னா F5ல் இருக்கக்கூடிய பான் அட்டாக் பண்ணி G3க்கு போகுது. அப்போ எப்படி எழுதணும்? F இன்ட்டு G3. இந்த மாதிரி தான் பான் அட்டாக் பண்ணும். இந்த பக்கம் எனிமி பீசஸ் இருந்தாலும் இந்த பானால் இப்படி அடிக்க முடியும். ஸோ பிளாக் பான் வந்து எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஒரு பிளாக் பான் வந்து E7ங்கிற ஸ்கொயரில் இருக்குது. இன்னொரு ஒயிட் பான் வந்து F6ல் இருக்குது. ஆர் D6 எங்கே இருந்தாலும் சரி F6ல் வச்சுக்கலாம். இப்போ பிளாக் டு பிளேன்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாக் பானோட மூவிங் ஸ்கொயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா E6 அண்ட் E5. இந்த பிளாக் பான் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்னா E இன்ட்டு F6 இந்த மாதிரி கிராஸாக அட்டாக் பண்ணும். இந்த பக்கம் இருந்தாலும் அட்டாக் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளாக் பானோட அட்டாக்கிங் ஸ்கொயர் E7ல் இருந்துட்டு F6 அண்டு D6, மூவிங் ஸ்கொயர் E6 அண்டு E5. ஸோ இப்படி தான் அட்டாக் பண்ணும். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் எதுன்னா, பிகினர்ஸ் எல்லாத்தையுமே குழப்பக்கூடிய ஒரு பீஸ் எதுனா இந்த நைட்டு குதிரை. இந்த குதிரை வந்து எப்படி குழப்பம் அப்படின்னா, இதுக்கு மட்டும் நிறைய பேர் வந்து ஜென்ரலாக ஒரு நேம் சொல்லுவாங்க, நைட்டுனா எல் ஷேப்பில் போகும் அப்படின்ட்டு. இந்த எல் ஷேப்புங்கிறது நம்ம எக்ஸாம்பிள் இப்போ எல் ஷேப்னு சொல்கிறோமே, ஒரு நைட்டு இங்கே இருக்குது. இப்போ இந்த நைட்டை இங்கேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு நான் எல் ஷேப்பில் தான் மூவ் பண்ணேன்னு சொன்னால் இந்த சமுதாயம் ஒத்துக்குமா? கண்டிப்பாக ஒத்துக்காது. அப்போ எல் ஷேப்புன்னு சொல்கிறதுல மிஸ்டேக் இருக்குது. எப்படி மிஸ்டேக் இருக்குன்னா, நம்ம இஷ்டத்துக்கு மூவ் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த அகாடமியில் நாங்கள் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சூப்பரான ஃபார்முலாவை, இதுவரையும் யாருமே சொல்லாத ஒரு அருமையான ஃபார்முலா நான் சொல்ல போகிறேன். இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நைட் மூமெண்ட்ஸ் எவ்வளோ குட்டி குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, அதை செஸ்ஸை கற்றுக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த நைட் மூமெண்ட்ஸை நாங்கள் சொல்லக்கூடிய மெத்தட் மூலமாக ஈஸியாக கற்றுக்கலாம். நிறைய செஸ் மாஸ்டருங்களுக்கு இதை கரெக்டாக சொல்ல இந்த அளவுக்கு அவங்க வந்து யோசிச்சுருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மெத்தட், இப்போ ஒரு நைட்டு வந்து ஒரு பாக்ஸில் இருக்குன்னு வச்சுக்கோம். எக்ஸாம்பிள் E4ங்கிற ஒரு பாக்ஸில் வச்சுக்கலாம். அது நார்மலாக வந்து எங்கே இருக்குன்னா B1ல் இருக்கும், G1ல் இருக்கும். பட் நம்ம E4 இந்த ஸ்கொயர்லேருந்து எப்படி இந்த நைட்டை மூவ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கலாம். நைட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கொயரை 0வாக கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நைட்டு எந்த இடத்துல இருக்குது? 0ல் இருக்குது. இப்போ இந்த இடத்துலேருந்து ஒரு நைட்டு எப்படி மூவ் ஆக போகுது அப்படின்னா, 2 ஸ்டெப்பு மேலே, 2 ஸ்டெப்பு கீழே, 2 ஸ்டெப்பு ரைட் சைடில், 2 ஸ்டெப்பு லெஃப்ட் சைடில். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நைட் E4லேருந்து 0 இருக்கக்கூடிய ஸ்கொயரை 0வாக நீங்கள் நினச்சிக்கணும். 0 1 2 ஸ்டெப்பு வந்து என்ன பண்ணிட்டோம்? ஸ்ட்ரைட்டாக மேலே போயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்? இமீடியட்டாக ரைட் சைடு திரும்பணும். 0 1 2 ரைட். அதே மாதிரி இப்போது மறுபடியும் E4ல் வந்துட்டோம். 0 1 2 லெஃப்ட். இந்த மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் திரும்ப முடியும், லெஃப்ட் சைட்லேயும் திரும்ப முடியும். அது ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 2 ஸ்டெப்பு போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக திரும்பணும். திரும்புகிறங்கிற பேரில் டயகனலில் திரும்பக்கூடாது. இப்போது அதே E4ல் இருக்கக்கூடிய நைட்டு 0 1 2 அப், 0 1 2 டவுன், 0 1 2 ரைட், 0 1 2 லெஃப்ட், 0 1 2 அப், 0 1 2 டவுன். ஸோ இப்போ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக்கே நடக்காது. நைட்டு இருக்கக்கூடிய ஸ்கொயரை 0வாக நீங்கள் நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே 2 ஸ்டெப்பு போயிட்டு ரைட் சைட்லேயும் திரும்பலாம், லெஃப்ட் சைட்லேயும் திரும்பலாம்.
அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக கீழே 2 ஸ்டெப்பு போயிட்டு ரைட் சைட்லேயும் திரும்பலாம், லெஃப்ட் சைட்லேயும் திரும்பலாம், ஒரு ஸ்டெப்பு தான் திரும்பணும். அதே மாதிரி ரைட் சைடில் இல்லை லெஃப்ட் சைடில் எந்த சைடில் வேணாலும் 2 ஸ்டெப்பு போங்க. போனதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன், மேலேயும் திரும்பலாம் கீழேயும் திரும்பலாம், ஒரு ஸ்டெப்பு தான் திரும்பணும். போகிறது 2 ஸ்டெப்பு, திரும்புறது ஒரு ஸ்டெப்பு. இதுதான். இந்த மாதிரி நீங்கள் மெத்தடை கடைபிடிக்கும் போது நைட்டோட மூமெண்ட்ஸில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே நடக்காது. ஒரு நைட் சென்டரில் இருக்குன்னா அந்த நைட்டால் மேக்ஸிமம் 8 நம்பர் ஆஃப் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த காலத்தில் 20 பைசா நாணயம் ஒன்று இருந்துச்சு. அந்த நாணயம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் அந்த நாணயம் நம்ம பார்க்கணுன்னு நினச்சா கூட கிடைக்காது. பட் நைட்டோட மூமெண்ட்ஸ் இந்த மாதிரி தான். நைட்டை பொறுத்தவரையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். நைட் கேன் ஜம்ப் ஓவர் அதர் பீஸ். இந்த நைட்டால் எந்த பீஸை வேணாலும் ஜம்ப் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துருந்தேன். நிறைய ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்கு ப்ரொஃபஷனல் இந்த செஸ் கோச்சிங் கிளாஸ் எடுக்கிறது. அதனால் நிறைய ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கும்போது ஒரு ஸ்கூலில் ஒரு குட்டி பையன், சில நேரத்தில் சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியாக கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ நைட்டோட மூமெண்ட்ஸை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது, சார் இப்போ ஒரு நைட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நைட்டு இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கிங்கை தாண்டி நைட்டு போகும்போது நைட்டு கிங்கு கோச்சுக்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. செஸ்ஸை பொறுத்தவரையும் நம்மளோட கிங்காக இருந்தாலும் சரி, நம்மளோட குயினாக இருந்தாலும் சரி, எனிமி கிங்காக இருந்தாலும் சரி, நைட்டு எந்த பீஸாக இருந்தாலும் ஜம்ப் பண்ணி போகும், எப்போ வேணாலும் ஜம்ப் பண்ணி போகும். நைட்டுக்கு மட்டும் எந்த தடையுமே கிடையாது. அது போகக்கூடிய அந்த ஸ்கொயரில் இப்போ எனிமியோட பீசஸ் இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணும். நம்மளோட பீசஸ் இருந்தால் அந்த ஸ்கொயருக்கே போகாது. காலியான ஸ்கொயராக இருந்தால் தான் நம்ம நைட்டை மூவ் பண்ண முடியும். ஸோ நைட்டோட மூமெண்ட்ஸை பொறுத்தவரையும் இதுதான். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயத்த கற்றுக்கலாம்.